கருப்பு பட்டியாவது கருப்பு சாப்பிடு மற்றும் உத்தியோகத்தர்கள் உடவியலாளர்கள் ஏனைய பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பு செலாம் வணக்கம். இரண்டாவது விடயமாக கடந்த மார்ச் மாதத்திற்கான கூட்டறிக்கையினை உறுதிப்படுத்துவதற்காக சபை அங்கீகாரத்திற்காக வழங்கப்பட்டது. பொதுச்சந்தை கட்டத்தொகை ஒரு கடையினை குத்தகைக்கு பெற்றுக்கொண்டு தொடர்ந்து நடத்த இயலாது என குத்தகைக்கு கூறப்பட்டது அமைய அவரால் பயன்பட போய் அந்த பாண்டாயிரம் என்ன கொடுத்தீங்க எத்தனை கடை இந்த என்ன அவர் எடுத்து வேணாச்சுட்டார் கடை எடுக்கிற ஆளுக்கு வாடகை ஒரு வருஷத்துக்கு அட்வான்ஸ் வாங்க கரண்ட் பில் வந்துட்டு அல்மினா விளையாட்டு மைதானம் கொஞ்சம் வந்துட்டு பிப்ரவரிண்டா ஒபிஷியல் கொடுத்த டைம் தானே நம்ம பேமெண்ட் போட்டு ஆடிட் பண்றது மெயின் ரோடுக்கு வாங்கின எல்இடி இது வரும் இல்லை இது வருமானம் அதுக்கு நிச்சயமாக அது முழு போட்டிக்க மாட்டாங்க போட்டு பெரியவராஜார போட்டு அந்த பண்டுக்கு போட்டு அந்த பின்னுக்கு போற லைட்டுக்கும் ஒரு மாட்டுப்பாடு என்ன அந்த சாமான பாரம் கொடுத்துருக்கி வேல் கணக்கு சபையில் அமைய பெற்றிருக்கின்ற தென்மக்கழிவு முகாமைத்துவத்துக்கான ஒரு மத்திய நிலையம், அது குறிப்பாக கல்முனை, சம்மாந்துறை, காரதீவு, நிந்தவூர், அட்டாளச்சேனை, அக்கரைப்பத்து போன்ற பிரதேச சபைகளை உள்வாங்கி ஒரு சோனாக செய்யப்பட்டிருந்தது. அங்கு கழிவுகளை தரம் பிரித்து வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே உள்ளூராட்சி அமைச்சினூடாக 50 மில்லியனுக்கும் மேற்பட்ட பெறுமதி வாய்ந்த இயந்திர உபகரணங்களை வழங்கி கழிவுட பசலைகளாக சேதன பசலைகளை செய்வதற்கு தரம் பிரித்து போகாத கழிவுட திருப்பி அனுப்பப்படுது. செல்ல அந்த கழிவு இல்லை எடுபடுது. ஒவ்வொரு கழிவு பிரித்து வைத்த கழிவுகளுக்கு உட்கக்கூடியதில் ஒரு நாளைக்கு உட்காதில் அடுத்த நாளைக்கு அப்படி செய்யலாம். வாகன பிரச்சனை ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றா ஏற்ற போகிறதா நேரம்னா ஒரு வீட்டில் ஒரு லோடு ஏற்றுறதுக்கு சந்தர்ப்பம் பாருங்க. நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் நாளாந்த உக்கக்கூடிய கழிவுகள்னு பார்க்க நேரம் ஒரு 2 கிலோ 3 கிலோ இல்லை 1 கிலோக்குள்ளதான் வரும். மற்ற தேவையில்லாத மட்டை, ஓலை, தென்னை மரம், வாழை மரம், பப்புளு மரத்தை ஏற்றுறது நேரம் தான் அந்த பிரச்சனை ஆக கூடுதலாக வரும்.
இந்த கழிவு இருந்துச்சுன்னா நம்ம ஒழுங்கான முறையில் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். அதாவது அவங்க வீட்டுக்கா உரிய ஆட்கள் அதை தரம் பிரித்து நம்ம கிட்ட தரணும். இப்போ பேக்குள்ளுக்கு இலகோளம் இருக்குன்னு சொல்லி போட்டு பேக்கை தூக்கி தந்தா இங்கே பொட்டிக்கை தூக்கி கொட்டுற நேரம் 4 பம்பஸும் வேற சாமானும் வந்துச்சுன்னா தொடர்பான எல்லாருக்கும் ஒரு ஒர்க் ஷாப் நடந்து கடைசி கட்டம் தான் குப்பை போனாங்கிற நிலைமைக்கு வந்துருக்கு. சம்மாந்துறை நடைமுறைப்படுது, அக்கறைப்படுத்தி நடைமுறைப்படுது. சம்மாந்துறை செய்யுது, தனியாக பிரிச்சு கொடுக்கும். அதனால பிரதேச சபைகளுக்கும் வருமானமும் இருக்கு, இல்லாமலும் இல்லை. இப்ப இரும்பு அதுகளை நம்ம அங்க கொண்டே கொடுக்காம இஞ்ச கொடுத்தோம்னா நம்ம நிறுத்திவிடலாம். இப்போ கார்ட்போர்ட் எல்லாம் இப்போ கிலோ 2 ரூபா 3 ரூபா வித்து ஒரு கிலோ கார்ட்போர்ட் வந்துட்டு 15 ரூபாய் போகுது. அப்படி அது வேற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா என்ன நடக்க போச்சுன்னா அந்த உட்காத குப்பைகளை ஏற்றுறதுலாம் நம்மள தொழிலாளர்கள் கவனம் இருப்பாங்க. அது வியாபார பொருள் தானே, இது ஏற்றுறதுல தொழில்களுக்கும் கொடுக்கறதுக்குரிய ஒழுங்குகளை செய்வோம். வீட்டுகளும் இப்போ போகிற ஆட்கள் கொடுத்துட்டு போகிற ஒழுங்கை செய்வோம். அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் செய்வோம். இதில் வர சேலஞ்சில் என்னங்கிறத பார்த்து மற்ற கூட்டங்களில் இது சம்பந்தமாக பேசி முடிவு கொண்டு எடுப்போம். சார் ஆரோக்கியிருக்காங்க. மெயின் ரோடு 2 மூலையும் கடற்கரையும் மிக அசிங்கமாக இருக்குன்னு சொல்லி போலீஸ் சம்பாந்துறையால் நடிகர்கள் அனுப்பியிருக்காங்க. உரிய நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்ளுங்க. தேங்காய் வடுக்கு திறக்கணிக்கிற எல்லா மரங்களையும் அதுக்கு கீழே இருக்கிற குப்பை மட்டை ஓலை நாத்தம் உண்டும் அது யாரும் கவனிக்காங்க இல்லை. நான் எந்த ஒரு யோசனை சரின்னா நம்ம செய்வோம். எல்லா மரத்திலையும் பிரதேசாவை தேங்காய் ஆஞ்சிக்கு வரும். அப்போ அந்த 6 மரத்து சொந்தக்காரர்கள் இங்கே வருவாங்க. அந்த எந்த மரத்துல பிரதேசாவை தேங்காய் ஆஞ்சிக்கு. அப்போ அதுக்கப்புறம் சரி பேர் அந்த காணி சொந்தக்காரன். இப்போ ஆறுன்னு தெரியாது, இந்த உழவுக்கு 6 சொந்தம் ஒன்றும் தெரியா. எல்லாரும் மரத்துல தேங்காய் ஆஞ்சிட்டு இப்போ பிரயோஜனங்கள் அனுபவிக்கப்படுது. அப்போ அந்த இடத்தை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. அப்போ நம்ம பராமரிக்கிறோம்டா நம்ம அதில் வர நன்மைகளை நம்ம எடுப்போம். நோம்பு காலம் இந்த வெயில் ஜனங்கள் போய் பாய போட்டுட்டு அப்படி இப்படின்னு போய் இருக்கும். இப்போ என்ன உள்ள சூழல்ல வீட்டுகளையும் இருக்கயும் மேல அப்படி போய் நிக்கிறதுக்கும் இல்லை. மாடு கட்டுப்படுது சில ஏரியாவில் இப்போ பத்தத்தை எல்லா பிரச்சனைகளும் குறைஞ்சிட்டு போத்தல் உடைச்சு போடுறது செய்யறதுங்கிறது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100% ஒழிஞ்சு இல்லை. அப்ப அந்த இதுவும் குறைஞ்சிரு. இப்படி சில விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு அதிரடியாக செய்ய வேண்டிய ஒரு தேவைப்பாடு இல்ல. 1000 தேங்காய் அஞ்சுக்குள்ளையும் 6குள்ளையும் தான் தென்னை மரம். சொல்லி அந்த ஏற்பாடு செய்யும். மற்ற ஊர்களை குறைஞ்சி தூக்குறாங்க. அந்த நம்ம இந்த வீரான அந்த வட்டாரத்தில் அந்த லைட்டு எல்லா இடத்தையும் அந்த செட்டு மட்டும் அந்த பொதுமக்கள்ல கூட்டியது அது மட்டும் கூட்டாங்க. என்ன அது அந்த விசாரப்பகுதியில் வீசுகிற காட்சி எடுத்து கூட்டுது. அது மட்டும் 3ஆம் பட்டார் 2ஆம் பட்டாரம் மட்டும் அப்படி கிடக்குது. காட்சி கொஞ்சம் குறை கொண்டாந்து கிளியர் பண்ணணும். அதுக்கடையில உங்களோட அரசாங்கம் முழு இல்லையா காய்ச்சல் வரைக்கும் ஆளை பிடிச்சி மறிய கொண்டு வைக்கிறாங்க. இதையும் கொஞ்சம் கவனிச்சு எப்படி இருந்தா கிடக்கு பாப்பா கிடக்கு அந்த வட்டாரத்துக்கு அவரும் அந்த வட்டாரத்துக்கு போராடுறது அவரும் இருக்கிற இந்த நோம்பு செய்யறது அதுவும் ஒரு நாம தீர்மானம். அதுக்கு முதல் போன முறை இந்த யூனிவர்சிட்டில இருந்து போன பிள்ளைகளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடந்துக்கிறதுக்கு நாம வாடகை கட்டுக்கு நீங்க அவங்க
அதான் சொன்னேன் சபைக்கு நான் சபையால நடத்துறதுக்கு இந்த ஊர்ல பிறந்தவன் வந்து கேட்டு அதுக்கு நான் வாடகை கேட்டாங்க அவருக்கு நாம இது கொடுக்கலாமே நீங்க சொல்லுங்க நீங்க செஞ்சு கொடுக்கிறான்னு நீங்க சொல்லுங்க அவரை சப்தி இருக்காங்க காயங்களை என்ன நீங்கன்னா இப்படி வைத்தியமன் பாராட்டி நோம்புறக்க இருந்தாரு வரும் வரத்தனும் போட்டு வரணும் ஏன்னா நீங்க சொல்ற செய்யறது நாங்க சும்மா கொண்டு போகணும் அதான் பிரச்சனை வேண்டாம் அண்டு கேட்கும் அவனுக்கு இந்த யூனிவர்சிட்டியில படிச்சு யூனிவர்சிட்டிக்கு வெளியான சபையில காய்க்கிறது தாயிருக்கு தவிசாளர் அவர்களே, சபையின் கௌரவ உறுப்பினர்களே, சபையின் செயலாளர் அவர்களே, ஊழியர்களே, ஊடகையாளர் அவர்களே, பார்வையாளர் அவர்களே, உங்கள் அனைவரின் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாக வேண்டும் என்று பிறவினை வேண்டி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நான் இன்றைய சபை கூட்டத்தில் முன்மொழிவாக பல்கலைக்கழகம் செல்ல இருக்கின்ற எந்த ஒரு பிரதேசத்தில் இருந்து பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டு நுழைவிருக்கின்ற மாணவர்களை பாராட்டுதலும் இப்தார் நகர்ங்கிற தலைப்பில் முன்மொழிவு கொடுக்கின்றேன். முதலாவதாக பல்கலைக்கழக மாணவர்களை பற்றி கல்வி சம்பந்தமாக சென்ற வருடமும் சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த சூழல் எந்த விதமான ஒன்று கூடல்கள் வேறு நிகழ்வுகளுக்காக வேண்டியும் 50க்கும் அதிகமானவர்கள் ஒன்று கூட முடியாது என்கின்ற கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது இவ்வாறு இந்த நாட்டினுடைய சூழல் தொடர்ந்துதான் செல்ல போன்று என்பது நாங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் அறியக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இன்ஷா அல்லாஹ் கல்விக்கு 5497 இந்த 3 வாகனங்களையும் திருத்துவதற்கான சபையினுடைய அனுமதியை கோருவதோடு நமது மோட்டோ கிரேடர் கூடுதலாக இந்த பிரதேசத்திலே நடைபெறும் அத்தோடு சபையினுடைய கௌரவ உறுப்பினர் சகோதரர் அஸ்வர் அவர்கள் பேசுவதற்கு கேட்டிருக்கின்றார்கள். அவருக்கான சந்தர்ப்பத்தை முன்னாள் அமைச்சரும் எங்களது கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினராகிய கௌரவ ரிஷாட் பதவி அவர்களை நள்ளிரவு என்று பாராமல் ரமலா மாதம் என்று பாராமல் நடுநிசியில் தூக்கத்தில் வைத்து கைது செய்து அநாகரிகமான முறையில் அழைத்து சென்று இப்பொழுது தடுப்பு காவலில் இருக்கின்றார். உண்மையிலே இது ஒரு திட்டமிட்ட அடிப்படையிலான ஒரு கைதாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம். அந்த வகையில் இவ்வாறு எங்களது தலைவர் அவர்களை அழைத்து சென்று நீதிக்கு விரோதமான முறையில் ஜனநாயகத்துக்கு மாற்றமான முறையிலும் தலைவர்களை கைது செய்துள்ளார்கள். கண்டிப்பாக தங்களின் மேலான ஆதரவை எங்களுக்கு தருமாறு கேட்டு எனக்கு சந்தர்ப்பம் வைக்க தலைவர் தவிசாளர்கள் நன்றி விவசாயம் பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கௌரவ அதே போன்று கௌரவ உறுப்பினர்கள், செயலாளர் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் அனைவரையும் பிடித்தவனாக சமூகம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் எல்லோரும் கண்டனம் தெரிவிக்க வேண்டிய ஒரு விடயமாக எம் கண்முன் நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு விடயம், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர், முன்னாள் அமைச்சர், இந்நாள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர் கைது செய்யப்பட்ட விடயம் நாம் எல்லோரும் சமூகம் என்ற ரீதியில் மிகவும் உன்னிப்பாக சிந்திக்க வேண்டிய விடயம். என்னவென்று சொன்னால்,
இன்று அரசாங்கம் எமது சமூகத்தை நோக்கி ஒரு பாரிய அச்சுறுத்தலை, அதாவது எமது சமூகம் அவர் உறுப்பினர்களே, இங்கு வீற்றிருக்கின்ற அனைவரையும் விழித்தவனாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சபை அமர்விலே கௌரவ உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருப்பதை காண்கின்ற பொழுது என்னுடைய கௌரவ உறுப்பினர் வாயித் அவர்கள் தனது உரையிலே அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் அவர்களுடைய கைது சிறுபான்மை கட்சிகளை அழித்தொழிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்றது என்று கூறியிருந்தார். அதேபோன்று கௌரவ உறுப்பினர் அஸ்வர் அவருடைய அந்த கருத்திலே முஸ்லிம்களுக்காக குரல் கொடுத்து முஸ்லிம்களுக்காக இந்த நாட்டிலே முஸ்லிம்களின் உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அந்த அமைச்சர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்று உண்மையிலே இந்த நாட்டின் அரசாங்கத்துடைய ஒரு கட்சியின் ஆதரவான உத்தியோகஸ்தர்களே, பத்திரிகையாளர்களே, நாங்கள் இப்பொழுது சபையில் முன்னெடுத்து கொடுக்கின்ற விஷயம் எங்களுடைய முஸ்லீம் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் அவர்களுடைய கைதை பற்றிய விஷயம். உண்மையிலே இவ்விடயம் அகில இலங்கை முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்களை மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய முஸ்லீம்களின் மனதை பின்படுத்திய விஷயம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இங்கு எங்களுடைய உறுப்பினர் ரியாஸ் ஆதம் அவர்கள் பேசியது போன்று இந்த கைது என்ன அடிப்படையில் நடைபெற்றிருக்கின்ற இந்த போதிலும், ஆனால் அவருடைய கைது நடைபெற்ற விதம் என்பது ஒரு மனிதாபிமானத்துக்கு அப்பாற்பட்ட விஷயமாகத்தான் எல்லோரும் பார்க்கின்றோம். அதே போன்று எங்களுடைய உறுப்பினர், எங்களுடைய தவிசாளர்கள் பேசும்போது, உதவி தவிசாளர்கள் பேசும்போது இந்த விடயத்தை நாங்கள் பின்தொடர்ந்து தான் பார்க்க வேண்டும் என்ற விடயம், இது உண்மையிலேயே ஒரு கண்டிக்கத்தக்க விடயம் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த கைதை பற்றி தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் ஒழிய இவருக்கு என்ன நீதி நியாயம் வழங்கப்பட போகின்றது என்பதை பற்றி அல்ல. அது அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகின்றதோ அதை வைத்துத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இப்பொழுது எங்களுடைய சமூக மக்களுடைய மனங்களை பின்படுத்தி இந்த விஷயம் அல்ல, சமூகத்துக்கு சவாலான இந்த கைது அமைந்திருக்கின்றது. இந்த கைது செய்யப்பட்ட விதம், அடுத்தது இவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், சட்டவாக்க சபையின் உறுப்பினர், அவரை கைது செய்வதில் இருக்கின்ற நடைமுறை இவற்றையெல்லாம் பின்பற்றப்படாமல் இந்த கைது நடைபெற்றிருக்கின்றது. கௌரவ உறுப்பினர்கள் எல்லோரும் இதற்கான ஒரு முழுமையான ஒரு ஆதரவை வழங்க வேண்டும் என்று. ஏனென்றால் இது சிறுபான்மை சமூகத்துக்கு எதிரான ஒரு செயற்பாடாக இது காணப்படுகின்றது. ஒருவருடைய தன்மானத்திலே கை வைக்கின்ற ஒரு விடயம், அதற்கு இஸ்லாம் மார்க்கம் எதை செய்ய சொல்லியிருக்கின்றது என்பது நான் இடத்திலே கூற வேண்டிய ஒரு தேவையில்லை என்று நினைக்கின்றேன். மார்க்கத்திலும் பல விடயங்களுக்காக விட்டுக் கொடுப்பதை செய்ய சொல்லியிருக்கின்றது. அதே போன்று எல்லா மதங்களில் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை கொடுங்கள் என்றும் கூறியிருக்கின்றது. அதே போன்று எங்களுடைய மார்க்கமும் புன்முறுவல் ஒரு மனிதனை பார்த்து சலாம் கூறுவது, சிரிப்பது என்பதற்கு கூட பெரிய ஒரு நன்மைகளை கொடுக்கின்ற, சதக்கா செய்த நன்மைகளை வழங்குகின்ற ஒரு சன்மார்க்கமான ஒரு மார்க்கம் இது. எனவே நாங்கள் அநியாயம் செய்வதற்காக படைக்கப்பட்ட ஒரு சமூகம் அல்ல. அநியாயத்தில் இருந்து மக்களை விடுவிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நபிமார்களை படிப்படியாக 1,25,000 மேற்பட்ட நபிமார்கள் இந்த சமூகத்திற்கு பொறுமையை கடைபிடித்து தங்களுடைய மார்க்க போதனைகளை செய்வதற்காக வழங்கப்பட்டு இந்த உலகத்திலே பல வேதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்து சென்ற வரலாறுகள் இருக்கின்றது. எனவே அதனை படிப்பினையாக கொண்டு இன்று வரைக்கும் உலகம் அழியும் வரைக்கும் நாங்கள் தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளின் அடிப்படையிலே நாங்கள் வாழ்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம், அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே தான் தனி மனிதர்களை இன்று காயப்படுத்துகின்ற அல்லது புண்படுத்துகின்ற ஒரு விடயமாக நாங்கள் இதை பார்க்க முடியாது. ஒருவரை வைத்து ஒரு சமூகத்தை
அல்லது அவருக்காக அந்த சமூகம் சார்ந்த மக்களுக்கான ஒரு செய்தியை வழங்குகின்ற ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம். இது நாங்கள் விடத்திலே ஒளிவு மறைவில்லாமல் பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. நாங்கள் எதையும் எதிர்பார்த்து இந்த உலகத்திலே வாழ்வதற்கு கொண்டு வைக்க வேண்டும் என்று அனுப்பி அந்த சூழ்ச்சி வலையிலே மாட்டிக்கொண்ட ஓரிரு சகோதரர்கள் செய்த அநியாயத்திற்காக ஒட்டுமொத்தமாக முஸ்லிம் மக்களை பள்ளிவாசலுக்கு செல்ல விடாது. 18 வயதுக்கு குறைந்தவர்கள் பள்ளிவாசலுக்கு செல்ல முடியாது. மதரசாக்களை மூட வேண்டும். பெண்கள் அணிகின்ற ஆடைகளிலே மாறுதலை கொண்டு வர வேண்டும். பூக்கா அணியக்கூடாது, மாடர்க்க கூடாது என்று பல விடயங்கள். இன்று நாங்கள் புனித ரமலான் மாதம் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஒரு லைலத்துல் கத்ர் என்கிற இரவை தேடி நாங்கள் கடைசி 10 நாங்கள் எங்களுடைய அத்தனை விடயங்களை தியாகம் செய்கின்றோம். அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் பள்ளிவாசலுக்குள்ளே யாரும் போகக்கூடாது, இருக்கக்கூடாது என்கின்ற சட்டங்களை யாரெல்லாம் அந்த இவ்வாறான இந்த சூழ்ச்சியுடைய அநியாயத்துக்கு பின்னணியிலே இருப்பவர்களுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு வக்காலத்து வாங்குபவர்களுக்கும் இந்த புனித ரமலானிலே உனது பார்வையை நீ செலுத்த வேண்டும் என்று இந்த அமர்விலே நாங்கள் எல்லோரும் துவா செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதற்கு ஆதரவாக நாங்கள் விடத்தில் எந்த விடயத்தை நாங்கள் பேசுவதற்கு வரவில்லை. ஒரு முஸ்லிம் சகோதரருக்கு இன்று நடைபெற்றிருக்கின்றது என்ற விடயத்தை தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஒழிய அவர் அமைச்சர், அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அவருக்கு செய்ய வேண்டிய செயற்பாடுகள் என்ன என்பதை சட்டம் இறுதியிலே அவருக்கான தீர்ப்புகளை வழங்கும். ஏனென்றால் குற்றம் அவர் செய்திருந்தால் அதுக்குரிய தண்டனை அவர் யாராக இருந்தாலும் அவர் அனுபவிக்க வேண்டும். அதற்கு இந்த நாட்டு சட்டம் அவருக்கான சட்ட தீர்ப்பை வழங்க வேண்டும். ஆனால் ஒரு சட்ட ரீதியாக அவருக்கு விசாரணை செய்யப்பட்டு அந்த விசாரணை கமிஷனிலே அவர் ஒரு நிரபராதி, இந்த நடைபெற்ற அந்த குண்டு தாக்குதலுக்கும் அவருக்கு எந்த விதமான தொடர்புகளும் இல்லை என்று கூறிய அறிக்கையின் பின்னரும் அவருக்கு எதிராக இந்த இவ்வாறான நடவடிக்கைகளை செய்கின்றது என்பது உண்மையிலேயே எல்லோரும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு ஜனநாயக ஆட்சி இந்த நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பது ஒரு ஆச்சரியமாக நாங்கள் கேவலமாகவும் பார்க்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்கின்றது. எனவே இது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கான ஒரு விடயம் அல்ல, ஒரு சமூகம் சார்ந்தவர்களை நசுக்குகின்ற ஒரு செயற்பாடாக நாங்கள் பார்க்கிறோம். எனவே இச்சபையில ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய உறுப்பினர்கள் இதற்கு ஒரு கண்டன தீர்மானத்துக்கு அவர்களும் அவருடைய கட்சி சார்ந்த ஆதரவை வழங்கியதற்காக அகில இலங்கை மக்கள் காங்கிரசுடைய ஒரு தவிசாளர், ஒரு சபையினுடைய தலைவராக இருந்து கொண்டு இந்த விடயத்தை நாங்கள் கோரிய போது எங்களுக்கு ஆதரவு வழங்கியதற்காக அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து இந்த சபை அமர்வை இத்தோடு முடிவுக்கு கொண்டு வருகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.